தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக திரு கு. செல்வப்பெருந்தகை எம்எல்ஏ அவர்கள் பொறுப்பேற்று 2025 பிப்ரவரி 21 ஓராண்டு நிறைவு நிகழ்ச்சி மற்றும் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் திரு கு. செல்வப்பெருந்தகை எம்எல்ஏ அவர்களின் அறிவுறுத்தலின் பெயரில் கிராம கமிட்டி காங்கிரஸ் மறு சீரமைப்பு படி தென் சென்னை மத்திய மாவட்ட காங்கிரஸ் கமிட்டிக்கு உட்பட்ட தியாகராய நகர், சைதாப்பேட்டை, விருகம்பாக்கம் சட்டமன்ற தொகுதிகளுக்குட்பட்ட 7 பகுதி தலைவர்கள், நிர்வாகிகள், செயற்குழு உறுப்பினர்கள், வட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவர்கள் 42 பேர் உட்பட நிர்வாகிகள், செயற்குழு உறுப்பினர்கள் உட்பட மறுசீரமைத்த பட்டியலை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர்கள் வசம் ஒப்படைக்கும் நிகழ்ச்சி 22/2/2025 அன்று சத்தியமூர்த்தி பவனில் மிக பிரம்மாண்டமாக நடைபெற்றது. ஒரு வருடம் இருக்கலாம், 10 வருடமும் இருக்கலாம். ஆனால் இந்த மக்களோட மக்களாக தொண்டராக நாம் இருக்கிறோமே, தோழர்களாக இருக்கிறோமே, அதுதான் மிகப்பெரிய பதவி. அந்த பதவிக்கு நிகரான பதவி இந்த தலைவர் பதவி என்பது கிடையாது என்பதை நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். கடந்த சில தினங்களுக்கு முன் நம்ம அகில இந்திய தலைவர் ராகுல் காந்தி அவர்களுடைய உத்தரவுப்படி தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் திரு செல்வப்பெருந்தகை அவருடைய ஆணைக்கிணங்க கட்சியை பலப்படுத்த வேண்டும் கீழ்மட்டத்திலிருந்து என்று கிராம கமிட்டி என்ற ஒரு அமைப்பை உருவாக்கி தமிழ்நாடு முழுக்க அதில் உறுப்பினர்கள் சேர்த்து கொண்டு தீவிர பணியாற்றி வந்துள்ளோம். அதன் முதல் பரிசாக இங்கு தென் சென்னை மத்திய மாவட்ட தலைவர் முத்தழகன் அவர்களுடைய தலைமையில் மத்திய மாவட்டத்திற்குள்ள நிர்வாகிகள் பட்டியலை இன்று சத்தியமூர்த்தி பவனில் மாநில தலைவர் அவர்களிடம் ஒப்படைக்கும் போது நடந்த நிகழ்ச்சியாக இப்ப நடைபெற்றுக் கொண்டு இருக்கிறது. அதைத் தொடர்ந்து நமது மாநில தலைவர் செல்வப்பெருந்தகை அவர்கள் 2வது வருஷத்தை அடியெடுத்து வைக்கிறார்கள். அவருடைய பணி மேலும் மேலும் சிறக்க எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த கட்சியை இன்னும் வலுப்படுத்துவதற்கு தலைவர் என்ன முயற்சி, எந்த வழியில் செல்கிறார்களோ அவர்கள் வழியிலே நாங்களும் பயணிக்க தயாராக இருக்கிறோம். என்னுடைய பெயர் அல்லிமுத்துங்க. நான் மாநில பொதுக்குழு உறுப்பினராக இருக்கேன். நாமக்கல் மேற்கு மாவட்டம் பள்ளிப்பாளையம் பிளாக்கினுடைய பிசிசியா இருக்கேன். கோவிலுடைய அறங்காவலராக தற்சமயம் இருக்குங்க. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய மரியாதைக்குரிய மாநில தலைவர் அண்ணன் செல்வப்பெருந்தகை அவர்களுடைய இந்த ஓராண்டு நிறைவு, இந்த ஓராண்டு காலத்தில் அவர் கட்சிக்காக உழைத்த உழைப்பு மிகச் சிறப்பாகவும் மிக நேர்மையாகவும் கட்சியின் வளர்ச்சிக்காக அரும்பாடுபட்டுக் கொண்டிருக்கின்ற தலைவராக விளங்குகின்றார். இன்னும் வருங்காலத்தில் அவர் காங்கிரஸ் கட்சியை இன்னும் உயர்ந்த இடத்திற்கு எடுத்துச் சென்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய கடந்த காலங்களை விட அவருடைய செயல்பாடு, அவர் கட்சி தலைவர்களோடும் தொண்டர்களோடும் அரவணைப்பாக செல்வது மிக சந்தோஷமாக இருக்கிறது. அவருடைய விழாக்கள், அவருடைய பேட்டிகள் என்றால் இன்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியில் மற்ற கட்சிகளில் உள்ள இளைஞர்கள், பெண்கள் எல்லோரும் வந்து இணைந்து கொண்டிருக்கிறார்கள். இனிமேல் வருங்காலம் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டிக்கு ஒரு பொற்காலமாக அமையும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை என்று எனது கருத்தை இங்கே நான் பதிவு செய்து கொள்கிறேன். நான் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய செயற்குழு உறுப்பினர் எம்பிஎஸ் மணி. இன்னைக்கு இந்த கூட்டம் எல்லாம் கிராம கமிட்டி சிறப்பாக அமைக்கணும் அப்படிங்கிற கூட்டத்தொகை கூடி அது தென் சென்னையில் அன்பழகன் அவர் ஜில்லாவில் நல்லா சிறப்பாக பண்ணி கொடுக்குறாரு. இது மாதிரி ஒவ்வொரு ஜில்லாவிலையும் பண்ணுறதுக்கு முழுமையான வேகம். செல்வப்பெருந்தகை ஒரு ஆண்டு நிறைவு பெற்றது. 5 ஆண்டு உடைய காலத்தை ஒரு ஆண்டுலேயே அவர் நிறைவு பெற்றிருக்காரு. எல்லா தலைவர்களும் தொண்டர்களும் நாங்கள் அதை பெரும்பாலும் பாராட்டுறோம், வரவேற்கிறோம், உறுதுணையாக இருக்கிறோம். ஒரு கிராமம் குறைஞ்சது 5000 பேர் பாப்புலேஷன் உள்ள ஒரு கிராம பஞ்சாயத்தில் 15 பேர் தான் நாங்கள் ஒரு கமிட்டி அமைக்க சொல்றாரு. அதை சிறப்பாக அமைச்சு மீண்டும் தமிழ்நாட்டில் ஒரு காங்கிரஸ் ஒரு புற்றுயிர் வளரும். செல்வப்பெருந்தகை எல்லாம் செய்கிறாரு. ராகுல் காந்தியினுடைய கரத்தை வலுப்படுத்துவோம்.
வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. என்னோட பெயர் சுஜாதா. நான் வெஸ்ட் சைதாப்பேட்டிலேருந்து வரேன். நான் நிர்வாகியாக இருக்கேன். ஐயா வந்ததுலேருந்து ஒரு புத்துணர்ச்சியாக இருக்கு. அவங்க இன்னும் கொஞ்சம் மேலே இது கொண்டு வந்தால் நல்லா இருக்கும். செல்வ பெருந்தகை அவர்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறேன். நன்றி.